ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி. நடிகர் சிவகார்த்திகேயனை வைத்து தான் இயக்கவுள்ள படம் வித்தியாசமாக இருக்கும் என்று இயக்குனர் வெங்கட் பிரபு தெரிவித்துள்ளார். கோட் படத்தை தொடர்ந்து சிவகார்த்திகேயன் நடிக்கும் படத்தை வெங்கட் பிரபு இயக்கவுள்ளார். இதுகுறித்து வீடியோ ஒன்றில் பேசிய அவர், சிவகார்த்திகேயனை வைத்து தான் இயக்கும் படத்தின் படப்பிடிப்பு ஜனவரியில் தொடங்க உள்ளதாக தெரிவித்துள்ளார். கூடிய சீக்கிரம் ஆரம்பிக்க போறேன். எல்லாருக்கும் தெரியும் சிவகார்த்திகேயன் அவங்களோட தான் நான் இப்போ அடுத்தது எல்லாம் ஒர்க்கு கிட்டத்தட்ட போயிட்டு இருக்கு. ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் எல்லாம் பயங்கர பரபரப்பாக போயிட்டு இருக்கு. ஸோ மோஸ்ட்லி ஒரு டிசம்பர் ஜனவரியில ஷூட்டிங் போயிட்டு டிசம்பர் மேல ஜனவரியில தான் ஆரம்பிப்போம்னு நினைக்கிறேன் ஷூட்டிங்கு. நான் அது கரெக்டா உங்களுக்கு வந்து கரெக்டான தகவல் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து உங்களுக்கு சொல்றேன். இது நல்ல வித்தியாசமான ஒரு படமா சூப்பரா இருக்கும். அக்டோபர் 2ஆம் தேதி வெளியான காந்தாரா சாப்டர் 1 திரைப்படம் 509.25 கோடி ரூபாய் வசூலிச்சிருக்கிறதா படக்குழு அதிகாரப்பூர்வமா அறிவிச்சிருக்கு. நடிகர் ரிஷப் ஷெட்டி இயக்கி நடிச்ச இந்த படம் காந்தாரா திரைப்படத்தின் முன்கதையை கொண்டு உருவாகி இருக்கு. 500 கோடி ரூபாய் வசூலை தாண்டி இருக்கிற இந்த படத்திற்கு தீபாவளி வரைக்கும் திரையரங்குகள்ல வரவேற்பு இருக்கும் என்பதால 800 கோடிக்கு மேல வசூல் குவிக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. ஆச்சி அதிரசமா விடுங்க, கையில தட்டி சூடான எண்ணெயில பொரிச்சா அதிரசம் ரெடி.